வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு என்ன இந்த காணொளியில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு வீடு வந்து நமக்கு வேலைக்கு வந்திருக்குது. பெயிண்ட் வேலை, அதே மாதிரி மிச்ச வேலைகள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் செய்யலாம். பாருங்கள், இந்த கதவுகள் எல்லாமே, அதாவது இந்த கேட்டை வந்து உடைச்சாச்சு. அப்புறம் இந்த சைட்டில் பாருங்கள், ரொம்ப அழுக்காக இருக்குது. இப்போ இந்த அழுக்காக இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் நினைக்கக்கூடாது, யாரோ வெத்தில போடுற ஒரு இனம் இங்கே இருந்து சப்பி துப்பி இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆனால் அப்படி இல்லை, சாதாரண ஆக்கள் தான். பாருங்கள், இந்த கிளாஸை உடைச்சாச்சு. அதே மாதிரி இங்கெல்லாம் எரிச்சாச்சு. இந்த கிரில் உடைச்சாச்சு. இந்த கதவு வந்து உடைச்சாச்சு. இந்த டோர் லொக்கை வந்து உடைச்சாச்சு. அதே மாதிரி இந்த ப்ளக் பாயிண்ட் பக்கத்தில் இருக்கிற இதுகள் எல்லாமே உடைச்சாச்சு. இந்த கிரில், இந்த விண்டோன்ற இந்த கிரில் இதுவும் வந்து உடைச்சாச்சு. ஏன்னா உடைச்சாச்சுன்னு சொல்லணும்னா, அதே மாதிரி இந்த ஸ்டெப்ஸில் உள்ள படிக்கட்டு அதையும் உடைச்சாச்சு. உடைச்ச கிரில் வந்து இவ்வளோ நாள் மழையில் நனைஞ்சிட்டு வழியில் இருந்தது. இப்போ தூக்கி அதை உள்ளுக்கு வச்சாச்சு. இதை வந்து சுத்தியல் வச்சு அடித்து உடைச்சிட்டு அதில் வந்து ஊதுபத்தியோ இன்னமும் வச்சு கொளுத்தி அந்த இடத்த புகை பிடிக்க மாதிரி வச்சாச்சு. இது கிச்சன் ஏரியா வந்தாச்சு. கிச்சன் ஏரியா பார்த்திங்கன்னா 3 வருஷம் இது வந்து க்ளீன் பண்ணவே இல்லை. அது மாதிரி ஒரு நிலையில் அந்த கிச்சன் ஏரியாவை வச்சுருக்குறாங்க. அவ்வளவு அழுக்காக இருக்குது. அதே மாதிரி டாய்லெட்ஸ் ஐட்டம் அப்படித்தான் இருக்குது. எல்லாம் ரொம்ப அழுக்குன்ற உச்சக்கட்டம். அதே மாதிரி விட்டுண்ட பின்பகுதி வந்தால் சும்மா சுவரில் அங்கங்கெல்லாம் கையை வச்சு அழுக்கு பண்ணியிருக்குது. இது பார்த்தா இது தண்ணி ஒழுகி கொண்டிருக்குது. அதால் இந்த இடம் பாசி பிடிச்சி போச்சுது. அதே நேரம் இந்த கிரில் பின்னாடி இருக்கிற இந்த கிரில் டோரோட லொக்கும் வந்து உடைச்சாச்சு. இது உள்ளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த டைல்ஸ் முதல் சொன்ன மாதிரி படிக்கட்டில் வர இதை வந்து ஹமர் வச்சு அடித்து அதை உடைச்சாச்சு. இது படிக்கட்டு, நடக்கிற படிக்கட்டு தான். ஆனால் ரொம்ப ஃபினிஷிங்காக நல்லா இருந்தது. ஆனால் எல்லாம் மாக்கர் பண்ணி வச்சு கீறி, அதே நேரம் சும்மா எல்லாம் சுரண்டி அதை உடைச்சாச்சு. இதுண்ட படிக்கட்டுன்ற கைப்பிடி இருக்கிற நிலைமையை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இது வந்து சும்மா இழுத்து அங்கங்கே ஆட்டி விளையாண்டு இதை வந்து உடைச்சாச்சு. சரியா? அதே மாதிரி இன்னமும் விருப்பமான பெயிண்டில் வந்து அங்கங்கே கொட்டி அதுகளை சீரழிச்சாச்சு. இந்த சிவர்லையும் அடித்து ஒரு ஓட்டை போட்டு கிடக்கு. அது வந்து வேகமாக அதை நான் பிடிக்காமல் விட்டுட்டேன். வீடியோவில் ஒரு ஓலில் ஹேமர் வச்சு அடித்து அதை ஓட்டையாக்கியிருக்கு. அதை உங்களுக்கு காட்ட முடியலை, ரொம்ப வருத்தம் தான். அதே மாதிரி இந்த விண்டோ கிளாஸ், அதே நேரம் விண்டோவில் உள்ள கம்பி, அது ரெண்டுமே உடைச்சி போட்டாச்சு. இந்த ரூம் வந்து இந்த கண்டிஷனில் தான் இருக்குது. இப்போ பக்கத்து ரூமை காட்டுறேன். பக்கத்து ரூமை காட்டினா உங்களுக்கு தெரியும் அது எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இந்த டோர் லாக் அதையும் உடைச்சாச்சு. அதே மாதிரி இந்த பக்கத்து ரூமில் இந்த டோரை பார்த்திங்கன்னா, டோர் வந்து கையால் பஞ்ச் பண்ணி அது வந்து விளையாண்ட இடத்துல அது 3 பஞ்ச் பண்ணின ஓட்டை. அதே மாதிரி ஆணியை சுற்றிலால் வச்சு அடித்து அதுலேயும் ஓட்டை போட்டாச்சு. இது ஒரு ஆர்டிஸ்ட்டு. அவர் வந்து தனக்கு விருப்பமான ஒரு பொருளை வந்து அதில் படமாக்கி இருக்கிறார், சைக்கிள். அதே மாதிரி இது வந்து உடைச்சாச்சு. மேலே வந்து நெருப்பால் சுட்டு அந்த இடத்த வந்து எரிச்சிருக்கு. நல்ல காலம் வீட்டை கொளுத்துறதுக்கு தான் பிளான், ஆனால் வீடு கொளுத்தி முடியலை. சரி, இப்போ நாங்கள் இந்த டோருக்கு வந்து இந்த லொக்கை மாற்றிடலாம். நான் இப்போ ஹேமர் வச்சு தட்டுறேன்டா, இது எல்லாமே ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு தண்டி இதை வந்து பிரேக் பண்ண பார்த்துருக்குறாங்க. ஆகவே அது வந்து ரொம்ப நலிவாக இருந்தது. அப்போ அதுக்கெல்லாம் நம்ம அந்த லொக்கை வச்சே தட்டிக்கலாம். இதுதான் புதுசாக வாங்கின லாக். இதை வந்து 2 டைப்பில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வெல்டிங் வச்சு அடித்து இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே நேரம் ஸ்க்ரூ வச்சு பூட்டியும் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆல்ரெடி வந்து ஸ்க்ரூ வச்சு பூட்டக்கூடிய மாதிரி இதை வந்து செய்திருக்கிறாங்க. ஆகவே இதுக்கு நாம் 2 ஸ்க்ரூ வரும். ஒரு ஸ்க்ரூ தான் இப்போ கைவசம் இருக்குது. அதை வச்சு நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதே நேரம் மற்ற ஸ்க்ரூ வந்து தேடினேன்னு என்கிட்ட கிடைக்கல. இது ஒரு நைஸ் த்ரெட்டான ஒரு ஸ்க்ரூ. ஆகவே அதுக்கு நாம் ரிவெட் வச்சு அடித்து அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ எல்லாத்தையுமே சரி பார்க்குறோம். இது சரியாக இருக்குது. ஓகே, கீழே வந்து நம்ம ரிவெட் பண்ணிடுவோம். ரிவெட் பண்ணிட்டா இந்த லாக் வேலை எங்களுக்கு முடிச்சுட்டா ஓகே. இதே மாதிரி பின்னாடியும் ஒரு கிரில் டோர் இருக்குது. அதுன்ற லொக்குமே இதே மாதிரி தான் உடைச்சி வச்சுருக்குறாங்க. எல்லாமே ஏன் இந்த லொக்கெல்லாம் இது உடைச்சிருக்குது அப்படின்னு பார்த்தா, இது கீயை தொலைச்சிட்டு இதை எப்படியாவது இந்த டோரை திறக்கிறதுக்கு முயற்சி செய்து தான் இதெல்லாம் நடந்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இது திறக்க முடியாமல் போயிடுச்சுது. ஆகவே திறக்க முடியாமல் போனதால் இதனோட பிணைச்சல் பகுதியை வந்து
கிரைண்டரால் ஃபுல்லாக வெட்டி கதவை எடுத்து தூக்கிட்டு அதுக்கு பிறகு தான் இதை வந்து அவங்க சரி செய்திருக்கிறாங்க. கதவை திறந்துருக்குறாங்க. கதவை திறக்கிறதுக்கும் திறக்க முடியல, பல கதவை உடைச்சி இதை வந்து திறந்துருக்குறாங்க. அப்படி இருக்குது. மற்ற இந்த லொக்குக்கு வந்து 3 கீ வரும், இப்போ வச்சுக்கலாம். இது வந்து பின்பகுதியில் இருக்கிற டோர். இதையும் வந்து அவங்க அப்படித்தான் வச்சது. ஆகவே இப்போ இந்த டோரையும் வந்து இந்த லொக்கை நாங்கள் மாற்றிடலாம். கிரில்லுக்கு இப்படித்தான் லொக் வர்றது. இதை வந்து கிரைண்டரால் 2 சைட்டுக்குமே கொஞ்சமாக தேய்ச்சி எடுத்துட்டு இதை வந்து நாம் மாற்றிடுவோம். இப்படியான சிக்கல்கள் உங்களோட வீடுகளிலும் இருக்கும். சிக்கல் இருந்ததுன்னு சொன்னால் சொல்லுங்க, வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்படி நிறைய வேலைண்டா இப்போ சாதாரணமாக ஒரு வீடு நாங்கள் வாடகைக்கு கொடுத்துட்டு அதை எடுத்து நாங்கள் திரும்ப அதை வந்து சரி செய்துட்டு திரும்பவும் வாடகைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இது மாதிரியான வேலைகள் எல்லாம் பொதுவாக வாரதில்லை. இந்த டோர் லொக்கை மாற்றுறதோ அல்லது போனால் இந்த இப்படி உடைஞ்சு போகிறதோ இப்படியான இதுகளெல்லாம் வாரதில்லை. இதுகளெல்லாம் வந்து அரிதான சில சிக்கல்களில் தான் வாரது. பொதுவாக வந்து டோர் லொக் வந்து உடைஞ்சி போகிறதுக்கு இருக்கும். ஆனால் இந்த கிரில் லொக் வந்து பல வருஷங்கள் கெட்டு போகாமல் அப்படி இருக்கிறது. இது அப்படியான ஒரு இது. ஆனால் இதுக்கு இந்த கீயம் வந்து பெரிய கீன்றதால அதுவும் எளியாக உடைகிறதில்லை, நல்லா இருக்கும். ஓகே, இப்போ இதை நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கு வெள்ளை கலர் பெயிண்ட் தான் இந்த கதவுக்கெல்லாம் அடிச்சிருக்குது. ஆனால் இனி வந்து இதுக்கு வெள்ளை கலர் அடித்து இதை வந்து அசிங்கப்படுத்த முடியாதுன்ற மனநிலை வந்துட்டு தான். ஆகவே இதுக்கு எல்லாத்துக்கும் கலர் மாற்ற போகிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து டாய்லெட் வந்து உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது பரவாயில்லை, ஆனால் தண்ணியை ஃப்ளாஷ் பண்ணாமல் யூஸ் பண்ணிவிட்டு தண்ணியை ஃப்ளாஷ் பண்ணாமே போயிருக்கிறாங்க. அக்கள் நிற்கும் போதே நான் போய் நேரடியாக தான் கீ வாங்கினேன். ஆனால் அவ்வளோ அழுக்காக இருந்தது. சொல்லித்தான் அதை ஃப்ளாஷ் பண்ணினதே சொல்லித்தான் பண்ணினது. ஆனால் அப்படி வந்து இவ்வளோ சீத்துவமாக வச்சுக்கிறாங்க. இது வந்து பின்பகுதியில் இருக்கிற கொல்லப்புறம்னு சொல்லுவாங்களா, அந்த பகுதியில் இருக்கிற ஒரு கேட் மாதிரி. இதுக்கு மேலே ஏறி நின்று விளையாண்டு இதை வந்து உடைச்சிட்டாங்க. சின்ன பிள்ளை விளையாண்டா பரவாயில்ல, கொஞ்சம் பெரிய பிள்ளையாக விளையாண்டுட்டுது, அதெல்லாம் இது உடைஞ்சிட்டுது. அப்போ உடைஞ்சதை இப்போ நாம் கொஞ்சம் பக்கமாக அதை வெல்டிங் பண்ணிவிட்டு நாம் இதை இதில் சேர்த்துடலாம். இந்த இடத்துல இது மாதிரி வெல்டிங் பண்ணுற வேலையே நிறைய இருக்குது. என்ன, எல்லா கிரில்லும் வந்து செய்யணும், கேட் செய்யணும், அதே மாதிரி டாய்லெட்டோட விண்டோ கிரில், அதே மாதிரி ஹாலில் இருக்கிற விண்டோன்ற கிரில் எல்லாமே உடைச்சாச்சு. எல்லாமே வந்து நாம் ஒட்டித்தான் இது வந்து போடுறோம். இது ஏன் நான் இதை காணொலியாக பதிவு செய்யணும் அப்படின்னு சொன்னால், இப்படியெல்லாம் எங்களுடைய ஆக்கள் செய்துட்டு தான் அந்த வீட்டை விட்டு போகிறாங்க அப்படின்றத காட்டுறதுக்காகத்தான் நான் இதை காணொலியாக பதிவு செய்கிறேன். இல்லாட்டி இது ஒரு தேவையில்லாத வேலையாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து டாய்லெட் விண்டோவோட கிரில். இதுக்கும் வந்து 4 பக்கமும் ஸ்க்ரூ போட்டு உடைஞ்சிச்சு. அதே மாதிரி இது ஹோலில் உள்ள ஒரு விண்டோ, இதுன்ற கிரில். இதுக்கும் 4 இதுவும் இதே மாதிரி தான் ஒட்டி தான் அது போட்டு கிடக்கு. எல்லாமே இது மாதிரி. சரி, இப்போ படிக்கட்டுக்கு வந்தாச்சு. படிக்கட்டுக்கு வந்தால் படிக்கட்டில் 2 வேலை பாருங்கள். இது இப்படி கிளம்பி வேறு மாதிரி இருக்குது. இதுக்கு 2 ஓல் பிளாக் மெட்டலான 2 ஓல் பிளாக் உள்ளே போட்டுட்டு நாம் இதை வந்து வெல்டிங் பண்ணிக்கலாம். இதுக்கு அதே மாதிரி சப்போர்ட்டுக்கு கீழேயும் நாங்கள் ஒன்று போட போகிறோம். ட்ரில் அடிச்சுட்டு இந்த ஓல் பிளாக்கை உள்ளே வச்சு நாம் அடிச்சிட்டோம். இப்போ வந்து நாம் வெல்டிங் பண்ண போகிறோம். வெல்டிங் பண்ணினா இது வந்து ஓகே. இப்படி இந்த படிக்கட்டில் தொங்கி விளையாண்டு இதை வந்து இதை வந்து உடைச்சிருக்குது. இதெல்லாம் ஒரு என்ன செய்கிறது, இந்த பெறுமதி தெரியாத ஒரு வகையான மக்கள் இப்படி அதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. நினைக்கும் போது கொஞ்சம் கவலையான விஷயம். என்னதான் வேலை செய்கிறவர்களுக்கு இதில் பணம் கிடைச்சாலும், ஆனால் இதை பயன்படுத்துகிற ஆக்களுக்கு அதன் லாபமே இல்லாத அளவுக்கு போயிடும். என்ன அது இது வந்து இப்போ என்ன, டிசம்பர் மாதம் 2021 எல்லா வேலையும் செய்து கொடுத்தது. ஜனவரியில் அவங்க வந்து இந்த வீட்டுக்கு வந்துருந்தாங்க. இப்போ வந்து இந்த டிசம்பரில் அவங்க இந்த வீட்டை விட்டு வெளியாக இருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கிற அந்த கிரில், நான் லொக் மாற்றின அந்த கிரில்லோட அடிப்பகுதி வந்து ஃபுல்லாக தண்ணி போய் எல்லாமே கெட்டு போயிடுச்சு. இதுக்கு நாங்கள் அதோட பொட்டம் வந்து நாங்கள் மாற்றுறோம். ஃபுல்லாக எல்லாமே அதை வட்டி எடுத்துட்டு புதுசாக அதுக்கு வேறொரு இது போட்டு நாங்கள் ஃபுல்லாக அதை ஒட்டிக்கிட்டோம். இதுதான் அதை ஒட்டினது.
அதே மாதிரி இப்போ எல்லாம் ஒட்டி முடிஞ்சுது. ஃபுல்லாக மிச்ச இடங்களுக்கெல்லாம் இந்த தூசுகள் எல்லாத்தையும் தட்டிட்டு நாம் பெயிண்ட் பண்ண போகிறோம். பெயிண்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிட்டா ஃபுல்லாக வந்து இந்த ஒட்டரை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஒட்டரைன்னு சொல்லுவாங்களே அது. அதே மாதிரி ஒரு வகையான இந்த பூச்சி அது வந்து நிறைய வந்து இங்கேயே பிடிச்சி போயிருக்கு. அதனுடைய பிரதான உற்பத்தி மையமாக இந்த வீடு தான் இருந்திருக்குது அந்தளத்துக்கு. மற்றது இந்த ஹோலில் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கருப்பு கருப்பாக இருக்கும். இந்த வீடியோக்கள் திரும்பும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே ஃப்ளோர் வந்து கருப்பாக இருக்கும். அதை வந்து எப்போவுமே வந்து ஒரு மொப்போட்டோ ஏதோ செய்து அந்த ஃப்ளோரை வந்து க்ளீன் பண்ணவே இல்லை. அவ்வளவு அழுக்கு அது அப்படியே படையாக பிடிச்சி போயிருக்குது. இது பெயிண்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வீடு கழுவித்தான் ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம் ஹவுஸ் ஓனருக்கு. அந்தளவுக்கு இருக்குது. இங்கே இதுலாம் பார்த்திங்கன்னா அப்பளவும் அந்த பூச்சி, ஒரு வகையான பூச்சி அது வந்து ஃபுல்லாக பிடிச்சி போயிருக்கு இந்த கோனர். இது ஒன்றும் எட்டாத உயரமோ ஒன்றுமே இல்லை. இது வந்து இந்த கீழே நின்று மேலே நேரடியாக கையால் தொடக்கூடிய அளவு உயரத்தில் தான் இது இருக்குது. எப்படித்தான் ஒவ்வொரு நாளும் இதை பார்த்துட்டு இறங்கி வேலைக்கு போயிட்டு திரும்பி வந்து எப்படி இதை பார்த்துட்டு போகிறாங்க கண்குளிர அப்படின்னு தெரியலை. அவ்வளோ மோசமாக இருக்குது இந்த செயல்பாடு. பார்க்கவே ரொம்ப அருவருப்பாக இருக்குது. எத்தனையோ வீடு கொடுத்து மாற்றி எடுத்து செய்திருக்குது. ஆனால் இது மாதிரி ஒரு நாட்கள் செய்துட்டு போனதை நான் பார்க்கல. அவ்வளோ இதாக செய்திருக்கிறாங்க. வீட்டில் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்படியெல்லாம் அழுக்கு பிடிச்சிருந்தா கஷ்டம் வரும்னு சொல்லுவாங்கள்ல. அதே வீட்டில் அழுக்கு பிடிச்சிருந்தா கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்கிறதுன்னு கேட்டால் நம்ம சோம்பேறியாக இருப்போம், வேலை வெட்டிகளுக்கு போக மாட்டோம். அதால் தான் அப்படி சொல்கிறது. வீட்டில் தூசு பிடிச்சா கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்கிறது. தூசு வந்து எந்த கஷ்டத்தையும் கொண்டு வரல. ஆனால் தூசு பிடிச்சிட்டு இருந்தால் நம்ம சோம்பேறியாக அப்படி இருப்போம். அதுக்காகவே நம்ம வேலை வெட்டி போகாத ஒரு ஆள் அப்படின்ற அளவுக்கு அது வந்துடும். அப்படி இருக்குது எல்லாமே. இப்போ நாங்கள் அந்த தூசுகளெல்லாம் தட்டிட்டோம். இது வந்து டாய்லெட்டோட டோர். இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இது இப்படி தான் கிடக்குது. ஆனால் சொல்லியிருந்தாங்க புது டோர் மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்படி தான் மாற்றிருக்கிறாங்க. இந்த பாத்ரூமை காட்டுறேன் பாருங்கள் இப்படி. இது வந்து கிச்சனில் மேல் பகுதி இப்படி தான் அழுக்கு பிடிச்சிருக்குது. அதுதான் இந்த ஒட்டரைன்றது. இதில் சமைச்சா சமையலுக்குள்ளே கூடி இது விழும், அந்தளவுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வேலையால் வந்து இரவு சாப்பாடு சமைச்சா இது வந்து விழுந்தாலும் தெரியாது. ஒரு பிரட்டி அப்படியே சாப்பிட்றலாம். சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அது ஒருவேளை இந்த அழுக்குத்தான் சாப்பாட்டில் விழுந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சோ தெரியல இந்த ஒட்டரை. அது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. கிச்சனை வந்து சுத்தமாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து பாத்ரூம் குளிக்கிறது. இது வந்து குளிக்கிறது தான் பாத்ரூம். ஆனால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 3 வருஷம் எந்த ப்ரஷ்ஷையும் வச்சு அந்த ஏரியாவில் தேய்ச்சி கழுவினதே இல்லை. எனக்கு சொன்னாங்க, அண்ணே எல்லாம் கழுவி விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. தண்ணி அடித்து எல்லாத்தையுமே ஈரமாக்கியிருந்தாங்க. இதுதான் இந்த முன்னாடி உடைச்சிருந்த விண்டோ. இதுக்கு வந்து இந்த கிளாஸ் எல்லாம் நான் வாங்கி கொண்டு வந்துட்டேன். ஆனால் இது ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து இதை இப்படியே வச்சு இதை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஆனால் உடைக்கும் போது அப்படியே வச்சு உடைச்சாச்சு. ஆனால் ஃபிக்ஸ் பண்ணும்போது அப்படி வச்சு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதை வந்து கலட்டி கீழே வச்சு தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தான் இதை மேலே எடுத்து திரும்ப அந்த இடத்துல போட்டணும். இதுவே வந்து உடைக்கும் போது ஈஸியாக இருக்கும். அதை ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு பெரிய செலவில் தான் அது முடிகிறது. அதையுமே நாம் பண்ணிட்டோம். அதே மாதிரி இதுக்கு கிரில் இல்லாமல் தான் இவ்வளோ நாள் இருந்தது. ஆனால் இருந்தாலும் அந்த ஏரியா எல்லாமே ஒட்டரை பிடிச்சி போய் தான் இருக்குது. பாருங்கள், சுத்தம்ன்றது ஒரு துளியேனுமே இல்லை. இது நம்ம கண்ணாடி மாற்றிட்டோம். ஆனால் கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா இதில் உடஞ்ச பீசஸ் ஒன்றுமே இருக்குல்ல அது இந்த கலருக்கு. ஆனால் போய் சும்மா வாங்கினதால் அப்படி வந்துட்டுது. இது வந்து அந்த ஹோலில் ஒரு இடம் கொஞ்சமாக அந்த பெயிண்டுகள் எல்லாம் பொறுமை போயிருந்தது. எல்லாத்தையுமே நம்ம சுரண்டி எடுத்துகிட்டு திரும்ப அதுக்கு வந்து ஸ்டாப்பிங் வச்சு நம்ம ரீபில் பண்ணிவிட்டு அது ஒருக்கா நீட்டாக பண்ணிடலாம். பண்ணிவிட்டு தான் நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கு எல்லாமே பண்ணிவிட்டால் நாளைக்கு பெயிண்ட் பண்ணிடலாம். அந்த மனநிலையில் இருக்குது. அப்போ தான் காஞ்சிட்டு சொன்னால் பண்ணிடலாம். பெயிண்ட் வேலை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து கீழே ஹோலில் வந்து ஒரு ஹாஃப் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த மெயின் என்ட்ரன்ஸ் பக்கத்தில் இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணி நாம் ஒரு கோட் இப்போ பாதி வந்துட்டோம். ஃபுல்லாக நாம் வந்து முடிச்சிடலாம். அப்படி ஒரு கோட் முடித்து ஒரு 1 or 2 ஹவர்ஸுக்கு அப்புறம் நம்ம வந்து செகண்ட் கோட் போட்டுடலாம். சாதாரண பெயிண்ட் போடலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தேன். ஆனால் ஹவுஸ் ஓனர் சொல்லிட்டாங்க, இல்லை நல்ல பெயிண்டாகவே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஆகவே பெயிண்ட் ஒர்க் வந்து ஓடிக்கொண்டிருக்கு. எப்படி இருக்குது என்ற பெயின் வேலைன்றதையும் இந்த பெயிண்ட் வேலையை பார்த்துட்டு சொல்லுங்கள். நல்லா இருக்குதா, உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்னு சொல்லியும் சொல்லுங்கள். அதுக்கண்டு நீங்கள் நினைக்காங்க இந்த வீடியோட நான் முடிஞ்சது. இது அன்னளவாக ஒரு 20 நிமிஷ வீடியோ. இது 20 நிமிஷம் அப்படின்னு சொன்னால் இது டோட்டலாக வந்து 1 ஹவர் அப்படி வந்தது இதுகள் எடுத்தது. ஆனால் ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே இதுகளை சுருக்கியிருக்கிறேன். அந்தளத்துக்கு தான் முடியும். என்ன நீண்ட நேரம் வீடியோவாக போட முடியாது. மற்றது இதை முழுமையாக எல்லாத்தையுமே டீட்டெயிலாக ஃபுல்லாக எடுக்கலை, காணொளி எடுக்கலை. எடுத்திருந்தால் ஃபுல்லாக போட்டிருக்கலாம். ஆனால் இது ஒரு சும்மா தேவைக்காக ஹவுஸ் ஓனரை கொடுக்கறதுக்காக எடுத்தது தான். ஆனால் அதை வந்து இப்போ முழுமையாக காணொளி ஒன்று ஆக்க வேண்டிய தேவை இருந்ததால் இதை முழுமையாக காணொளியாக்கி போடுறேன். இந்த ஹோலில் மட்டுமே பெயிண்ட் பண்ணிவிட்டு நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தது. பெயிண்ட் முடித்து ஹோலை கொஞ்சமாக செய்து கொண்டே நம்ம இந்த படிக்கட்டு பக்கத்தில் பார்க்கல அங்கேயும் ரொம்ப அழுக்காக இருந்தது. ஆகவே அந்த பகுதியையும் வந்து நம்ம ஃபுல்லாக பெயிண்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி எல்லாமே இப்போ முழு வீடுமே பெயிண்ட் பண்ணுற நிலைமைக்கு வந்துட்டுது. இது வந்து நாங்கள் இப்போ ஹோலுக்கு வந்து செகண்ட் ஹோட் போட்டு கொண்டிருக்கிறோம். வீடியோவில் தான் இது கொஞ்சம் டைமில் இருக்குது. ஆனால் ஒரு 1 or 2 ஹவர்ஸுக்கு மேலே தான் இது நாங்கள் போடுறோம். அது மாட்டுக்கு எப்படி இருக்குது பெயிண்ட் வேலைன்றதை நீங்கள் பார்க்கலாம். இதில் அந்தளவுக்கு தான் தெளிவாக இருக்குது. இது வந்து ஒரு நல்ல கலர் பெயிண்டாக இருந்தது. உண்மையாகவே ஒரு லட்சுமி கடாட்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி நல்ல கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்ல பிரைட்டாக நல்லா இருந்தது. அதே மாதிரி இது வந்து ஈஸியாக அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கோ துடைக்கிறதுக்கோ முடியும். அந்தளத்துக்கு தான் இது இருந்தது. இந்த போர்டர் இதுகளை வந்து நம்ம ப்ரஷ் வச்சு எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன அது வந்து ரொம்ப முக்கியம். மேலே உள்ள இடங்கள் எல்லாம் அடிச்சிடும். அதுக்காக இந்த ஹோல் வந்து மேக்ஸிமம் இப்போ முடிஞ்சுது. நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இந்த டோருண்ட நிலையிலையும் கொஞ்சமாக பெயிண்ட் பண்ணிட்டு அதை நம்ம துடைச்சி விட்டுக்கொள்ளுவோம், பிரச்சனை இல்லை. பாருங்கள் எப்படி இருக்குண்டு. ஃபுல்லாக வந்து இப்போ இந்த ஹோலை மட்டுமே நம்ம முடிச்சிட்டோம். இது முடிச்சிட்டோம். அதுண்ட ஹாஃப் அங்கே மேலே வந்து டிஃப்ரெண்ட் தெரியுது அப்படின்றதால விட்டுட்டோம். ஓகே, இது வந்து மேலே இருக்கிற அந்த விண்டோ அந்த கம்பியை வட்டி இருந்தது, ஒரு தேவை நிமித்தம் வட்டி இருந்தது. அப்போ அதை வந்து அந்த கம்பியை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ இதுக்கு நம்ம இப்போ வேறு கம்பியை வாங்கி போட்டு அதை வந்து வெல்டிங் பண்ணி விட்றோம். வெல்டிங் பண்ணி விட்டு அந்த கிளாஸை வந்து நாங்கள் இதில் போட போகிறோம். என்ன அதெல்லாம் உடைச்சாச்சு, எல்லாம் புதுசாக வந்து இப்போ தான் போட்டு கிடக்கு கம்பியும் அதே நேரம் இந்த கிளாஸும். ஏனெண்டா இது ஈஸியாக இருக்கிறது குப்பை போடுறதுக்கும், அதே நேரம் இதை வந்து உடைச்சி விளையாடுறதுக்கும் ஈஸியாக இருந்திருக்கு. அதான் நான் முதல் சொன்ன மாதிரி இருந்ததெல்லாம் எப்படியெல்லாம் உடைக்க இயலுமோ, அப்படி அநியாயம் செய்யலுமோ அது மாதிரியெல்லாம் அநியாயம் செய்திருந்தாங்க. சில செய்த அநியாயங்களை வந்து காணொலியாகவும் காட்ட முடியாது, அதை வாயாலையும் சொல்ல முடியாது. அது மாதிரியான சில அநியாயங்கள். அதை எப்படின்னு கேட்டால் அந்த சொல்லுவாங்க தெரியுமா, சாப்பிட்ட இடத்துலையே என்னமோ செய்துட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு. அது மாதிரியான சின்ன வேலைகள் எல்லாம் இருக்குது. அதை வந்து வழியில் சொல்ல இயலாது. அது ரொம்ப அசிங்கமாக இருந்தது. அப்போ அதால் இல்லை. இது வந்து அந்த ரூமுக்குள்ளே வந்து கீழே நாங்கள் ஒரு காப்பெட் மாதிரி அதை வந்து ஃபுல்லாக விரித்து விட்ருக்குறோம். அதுவுமே வந்து ஒரு வூடன் ஸ்டைலில் நல்லா தான் இருக்குது பார்க்குறக்கு. இதுதான் நாங்கள் அந்த உடைச்ச கதவு, அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். இது வந்து அந்த டைல் போட்ட அந்த ரூம், இதுவும் வந்து ஓகே ஆயிடுச்சு. இருந்த எல்லா பேட்சுமே எல்லாமே நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டோம். இதுதான் பின்னாடி அழுக்காக இருந்த அந்த ஏரியா. பாருங்கள் எப்படி இருக்குண்டு. எல்லாமே தூக்கி குப்பையில் போட்டாச்சு, அந்த இடத்தையெல்லாம் கழுவி விட்டாச்சு. ஆனால் வெளியில் வந்து பெயிண்ட் இல்லை, அந்த கேட்டுக்கு மட்டும் பெயிண்ட் பண்ணியிருக்கிறோம். அவ்வளவுதான். இந்த பக்கம் பெயிண்ட் வேலைக்கு வேறு இல்லை, தெரியல. சரி, இது வந்து அந்த வேலி பின்னாடி இருக்கிற வேலி, அந்த கேட்டுக்கு பெயிண்ட் பண்ணிட்டோம். அந்த வேலி வந்து புதுசாக செய்த நாங்கள். முதல் இருந்த வேலி எல்லாம் அசிங்கமாக போயிடுச்சு, உடைஞ்சி, அதை புதுசாக செய்தோம். அதே மாதிரி இந்த கிரில் வந்து வெள்ளையாக இருந்தது, அதுக்கும் நாங்கள் வேறு கலர் பெயிண்டை மாற்றி அதையும் சுத்தமாக செய்து எடுத்துட்டோம். வெளியில் சும்மா கழுவி விட்டுருக்குறோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.